வெல்கம் டு மது லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழம்பு மிளகாய் தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் 1 கிலோ மல்லி எடுத்திருக்கேன். அதை 2 டைம் 3 டைமாக ஒரு கடாயில் போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. கருக விட்டுறக்கூடாது. நம்ம எடுக்கிற மல்லி சுத்தமான மல்லியாக நல்ல மல்லியாக இருக்கணும். நான் லைட்டாக க்ரீன் கலர் இருக்கணும் அந்த மல்லி எடுத்திருக்கேன். அதுக்கு குழம்பு பொடிக்கு நல்லாயிருக்கும். 2 டைம் போட்டு நான் வறுத்து எடுத்திருக்கேன். பாருங்கள், அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுக்கணும். பொறுமையாக கிண்டி விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அது கைட்டை லைட் அள்ளி பார்த்தா சுருக்குன்னு சூடாக இருக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வறுத்து எடுத்து கொட்டி வச்சுக்கோங்க. 1 கிலோ மல்லிக்கு 250 கிராம் சின்ன சீரகம், அதுவும் மீடியம் ஃப்ளேமில், எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். ஏன்னா பொடி கரைகிருச்சுன்னா டேஸ்ட்டே இருக்காது, குழம்பு கலரும் சரியாக இருக்காது. பாருங்கள், சீரகமும் லைட்டாக பொரியவும் எடுத்துடணும். இப்போ பெருஞ்சீரகம் 150 பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். அதுவும் போட்டு லைட்டாக பொரியிற மாணிக்கு வரும். அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. மிளகு 200 மிளகு எடுத்திருக்கேன். சின்ன சீரகம் 250, சின்ன சீரகம்னா மிளகு 200 எடுத்திருக்கேன். சின்ன சீரகமும் மிளகும் அதிகமாக போட்டோம்னா குழம்பு மிளகாத்தூள் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், அதை லைட்டாக அந்த புகை வர மாதிரி வரும். அது நல்லா சூடாயிடுச்சு. அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. கடுகு 100 கடுகு எடுத்து சடன்னு வெடிக்குதா, அந்த ஸ்டேஜில் எடுத்து போடுறவங்க. பிளாக் கலரில் இருந்துச்சா அது வறுபடவும் கலர் மாறியாவே வருங்க. பாருங்கள் எப்படி மாறி. வெந்தயம் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். நான் வெந்தயம் அதிகமாக சேர்க்கலை, 50 கிராம் போதும். நான் 50 கிராம் தான் எடுத்திருக்கேன். வெந்தயத்தை பார்த்து எடுத்துக்கோங்க. கறிடுச்சுன்னா கசக்கும் பொடி. வெந்தயம் கறிடுச்சுன்னா. துவரம்பருப்பு 150 கிராம் 200 கிராம் எடுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்ம உளுந்து அரிசி எதுவுமே சேர்க்க மாட்டோம். குழம்பு திக்னஸ்க்கு கடலைப்பருப்பும் துவரம்பருப்பு மட்டும்தான். அதனால 150 கிராம் 200 கிராம் எடுத்துக்கலாம். நான் 150 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ அதே 150 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதுவும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம எல்லா குழம்புக்கும் நான்வெஜ்லேருந்து சைவ குழம்பு எல்லா குழம்புக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நான் இதில் பெருங்காயம் சேர்க்கலை. நம்ம என்ன குழம்பு வைக்கிறோமோ அப்போது தேவைக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பொடியோடு சேர்த்து நான் பெருங்காயம் போட்டு நான் அரைக்கலை. அடுத்து இறுக்கி பிடிச்சோம்னா 2 கைப்பிடி கருவேப்பிலை எடுத்திருக்கேன். அதை தீயை சிம்மிலே வச்சு பொறுமையாக கருவேப்பிலை வறுக்கணும். ஏன்னா கைட்டை இப்படி நசுக்கணும்னா நல்லா பவுடர் மாதிரி நுணுங்கி வரணும். இப்போ இதுதான் முக்கியம். 1 கைப்பிடி உப்பு எடுத்திருக்கேன். நம்ம அடுப்பை அமர்த்திட்டு அந்த சூட்டு அந்த பாத்திரத்தோட சூட்லேயும் அந்த உப்பை போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க. அதில் லைட்டாக ஈரப்பதம் இருக்கும். அந்த ஈரப்பதம் இருந்தால் பொடி கெட்டு போயிடும். இந்த உப்பு அப்படி வறுத்து கொட்டிட்டோம்னா நம்ம அரைக்கிற பவுடர் மசாலா பொடி வேகமாக கெட்டு போகாது. வண்டு விழுகாமல் இருக்கிறதுக்காகத்தான் இந்த உப்பு சேர்க்குறது. இதில் நான் மஞ்சளும் சேர்க்கலை. ஏன் அப்படின்னா மஞ்சள் சேர்த்தாலும் வேகமாக வண்டு விழுந்துடும். அதனால நான் சேர்க்குறது இல்லை. நம்ம குழம்பு வைக்கிறப்ப நம்ம தேவைக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் மிளகாவத்தில் 3/4 கிலோ மிளகாவத்தில் எடுத்திருக்கேன். 1 கிலோ மல்லிக்கு இதை 2 நாள் நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி உடைச்சோம்னா உடையணும். அப்படின்னா தான் நல்லா அரைப்படும். வத்தல் நல்லா ரெட் கலரில் இருக்க வத்தல் எடுத்துக்கோங்க. அப்போ தான் குழம்பு மிளகாத்தூள் நல்லா கலராக இருக்கும். குழம்பும் நல்லா கலராக இருக்கும். பாருங்கள், இதை 2வும் மிக்ஸி ரைஸ் மில்லில் கொடுத்து அரைச்சி வாங்கிட்டு வந்துக்குருவோம். வாங்கிட்டு வந்தோடனே கீழே ஒரு நியூஸ் பேப்பர் விரித்து அதை நல்லா ஆற விட்டு எடுத்து ஸ்டோர் பண்ணி வைங்க. எப்படி இருக்குது குழம்பு மிளகாத்தூள் நல்லா கலராக இருக்குது பார்த்தீங்களா. நம்ம மஞ்சள் எதுவுமே சேர்க்கல. ஆனால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த